நம்ம மனிதநாடி அஸ்ட்ராலஜி தளத்தில் அடுத்தபடியாக பேசுகிறதுக்கு பெங்களூரை சேர்ந்த ஜோதிட சிரோன்மணி மகாமஞ்சுளா மேடம் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னா, மனித வாழ்வில் எளிதில் வெற்றி அடைவதற்கு திதிகளின் ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்காக வருகை வந்திருக்காங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில் கை கொடுத்து உதவுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த திதி. அதுலேயும் பாருங்கள், அவங்க தலைப்பு எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, திதியின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ரகசியங்கள் கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் உங்களுக்கு உண்டான குறிப்பு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் நோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? மற்றபடி இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். மேடம் பேசுங்க. என்னுடைய குரு நாடி சரவணன் சருக்கு வணக்கம். மனித நாடி அஸ்ட்ராலஜி பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் நடத்தும் 3வது மாத கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமை மனித நாடி சேனல் மூலிமா பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கருத்தரங்கத்தில் நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து திதிகளின் ரகசியங்கள். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிற பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதத்தின் மூலிமா தான் இயங்குதுன்னுட்டு. மனிதர்களுடைய உடம்பே பஞ்சபூதத்தின் மூலிமா தான் செயல்படுது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து ஜீவராசியுமே பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மூலிமா தான் செயல்படுது. இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், திதிகளின் ரகசியம்னு டாப்பிக்கை சொல்லிட்டு பஞ்சபூதத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னுட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஒரு தத்துவத்தை தான் இந்த திதி கொண்டு இருக்குது. அது எதுன்னு பார்த்தா, இந்த திதி வந்து நீர் தத்துவத்தை கொண்டு இருக்குது. அந்த காலத்து பெரியவர்கள்லாம் பேச்சுவாக்கிலேயே சொல்லுவாங்க, திதி பிடிச்சா விதியை வெல்லலாம்னுட்டு. அது ஏன்னு தெரியுமா? மனிதர்களுடைய வாழ்க்கையே பிரச்சனை நிறைந்தது தான். அதில் தாங்கக்கூடிய பிரச்சனைன்னு வரும்போது அதை தாங்கி அடுத்த லெவலுக்கு லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. பட் தாங்க முடியலன்றப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் என்னுடைய விதி, என்னுடைய தலையெழுத்துன்னு. இந்த வார்த்தையை கேள்வியும் பட்டிருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தலையெழுத்துன்னு சொல்கிற விதியை ஜெயிக்கிறதுக்கும் இந்த திதி நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு திதினா என்னன்னு பார்ப்போம். திதியோடைய சூட்சமத்தை அறிந்து அதை செயல்படுத்தும் போது அதில் கிடைக்கிற ஆற்றலை தெரிஞ்சுப்போம். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். திதினா எல்லாருக்குமே தெரியும், 15 வளர்ப்பிற திதி, 15 தேய்பிற திதி இருக்குன்னுட்டு. சந்திரனுடைய நகர்வு தான் திதியை குறிக்கும். சந்திரனுடைய நகர்வுன்னு சொல்லிட்டோம், பட் எங்கிருந்துன்னு பார்த்தா சூரியன்லேருந்து சந்திரன் நகரும் போது இடைப்பட்ட தூரத்தை தான் திதின்னு சொல்லுவோம். சூரியன்லேருந்து சந்திரன் ஒரு 12 டிகிரிக்கும் ஒரு திதியை குறிக்கும். 180 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்கு சந்திரன் நெருங்கி செல்லும்போது, சூரியனை நெருங்கி செல்லும்போது அமாவாசை திதி வரும். இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அமாவாசை திதி வரக்கூடிய அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் 360 டிகிரியில் இருக்கும்போது அந்த திதியில் பொதுவாகவே அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்தன்மை இருக்குன்னுட்டு. அப்படி சூரியனை வந்து தந்தை காரக கிரகமாகவும் சந்திரனை தாய்க்கு காரக கிரகமாகவும் சொல்லுவோம். அந்த சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு அவங்க ஒரு வழிபாடு செய்யும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் விலகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம அடுத்ததாக திதி என்னன்னு பார்த்தோம், அது எப்படி வருதுன்னு பார்த்தோம். அதோடைய திதியோடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். திதினா அதிருஷ்டம்னு வச்சுக்கோங்க. அதிருஷ்டம்னாலே யாருக்கு வேண்டான்னு சொல்லுவோம்? எல்லாருக்குமே வேணும். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அதிருஷ்டம் இருக்காதான்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். அப்படி மனிதர்களுடைய செல்வ வளத்துக்கும் பண வரவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த திதி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அவங்கவுங்க திதி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான தேவதை வழிபாடு செய்யும்போது
லைஃப்பில் இன்ஃபினிட்டியான ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா அளவிட முடியாத அளவுக்கு, எதிர்பார்த்ததுக்கும் மேலே, கணக்கிடவே முடியாத அளவுக்கு, நட்சத்திரத்தை யாராலையும் கணக்கு போட முடியாது, அந்த அளவுக்கான நல்ல நல்ல பலன்களை நம்ம லைஃப்பில் அள்ளி அள்ளி தருவாங்க இந்த திதி தேவதைகள். அந்த எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் வெற்றி அடைந்த மனிதர்களை பார்த்துருப்பீங்க. அவங்களாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்ட்டு யாராச்சும் யோசிச்சுருக்கீங்களா? இது மாதிரி திதி தேவதை வழிபாடு அதெல்லாம் வச்சுக்கிறதுனால தான் அவங்களால அடுத்தடுத்து வெற்றி அடையிறதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ரூட் காஸ் கிடைக்குது. ஸோ திதி வழிபாடு செய்கிறதுனால நன்மைகளை பார்த்தோம். இது நம்ம ஜாதகத்தில் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தில் பொதுவாக அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற அனைத்து திதியுமே குறிப்பிட்ட ராசியில் 2 ராசியை இருட்டு விழுக செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த சதுர்தசி திதி 12 ராசியில் 4 ராசியை இருட்டு விழுக செய்யும். அந்த இருட்டை தான் நம்ம சூன்யம்னு சொல்லுவோம். திதி இருட்டு விழுறதுனால திதி சூன்யம்னுட்டு சொல்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, திதி வரக்கூடிய நாட்களில் பர்டிகுலர் ராசிங்கோ சூன்யம் அடையுது. இங்கே ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நோட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகக்கூடாதுன்னுட்டு. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கிறதுனால இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் திதிகள் ஏன் பர்டிகுலர் ராசியில் இருட்டு விழுது, ஏன் சூன்யம் அடையுதுன்னுட்டு அடுத்து பார்க்கலாம். மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் அதனால தான் எழுதிட்டு வந்துருக்கிறீங்களா? சரிங்க. அதுவும் பாருங்கள், கன்னடத்தில் எழுதிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம மனிதநாடி நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் பெங்களூரை சேர்ந்தவங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள், சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மேடம் பேசுகிறது நார்மலாக இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா மேடம் பேசுகிற அந்த தமிழ் வித்தியாசமாக இருக்கும். என்னடா தமிழ் வித்தியாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன், சரிங்களா? கன்னடத்தில் நம்ம தமிழில் ஜோதிடத்தை கன்னடத்தில் எழுதி படிச்சுட்டு இருக்காங்க. அதில் அவங்க தெரிஞ்சுட்டு எழுதிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியாது. சொல்லுங்க மேடம் நீங்கள். சரி, இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் திதி ஏன் பர்டிகுலர் ராசியில் சூன்யம் அடையுது, அது ஏன் எந்த ரீசனுக்காகன்னு பார்க்கும்போது, சூரியன் சந்திரனுடைய கதிர்வீச்சு, ரேடியேஷன் சொல்கிற கதிர்வீச்சு, வெளிச்சம் பர்டிகுலர் ராசிக்கு கிடைக்காத காரணம் அந்த நேரத்தில் கிரகங்கள் அந்த ராசி சூன்யம் அடையுது. எந்த ஒரு கிரகத்துக்குமே தனிப்பட்ட பவர் கிடையாது. எந்த ஒரு கிரகத்தாலையும் நின்ற நட்சத்திரத்தோடைய காலில் தான் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி வேலை செய்ய ரெடியாக இருக்கும்போது சூரியன் சந்திரனுடைய கதிர்வீச்சு கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் அது நல்லபடியாக. எந்த ஒரு கிரகத்துக்குமே தனிப்பட்ட பவர் கிடையாது. ஒரு கிரகமும் நின்ற நட்சத்திரத்தோடைய காலில் தான் செயல்பட ரெடியாக இருக்கும். அப்படி ரெடியாக இருக்கிற கிரகம் செயல்படுறதுக்கு சூரியன் சந்திரனுடைய கதிர்வீச்சு தான் ரொம்ப முக்கியம். ஒரு ராசியில் சூன்யம் அடைந்து அப்படி அடைந்த ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ அல்லது எவ்வளோ பலமாக இருந்தாலும் அந்த கிரகத்தால் நல்லபடியாக செயல்பட முடியாது. பலம் குறையும். அப்படி பலம் குறையும் போது லைஃப்பில் சுப பலன்களை தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கன்னிராசி சொல்கிறேன். பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, சதுர்தசி திதி வரக்கூடிய நாளில் கன்னிராசி திதி சூன்யமாகும். அப்படி திதி சூன்யம் ஆகும்போது அந்த ராசியோடைய அதிபதி புதன். அந்த புதன் கன்னிலே இருந்துச்சுன்னா அந்த புதனுக்கு கன்னி வீடு ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூல திருகோண வீடாகவும் இருக்குது. அப்போ புதன் பலமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது திதி சூன்ய வீட்டில் இருக்கும்போது அந்த பலம் குறையும். அந்த பர்டிகுலர் தசாபுக்தி வர காலத்தில் அந்த காரகங்கள் பாதிக்கும். புதனுடைய காரகம் தாய்மாமன், கல்வி, காதல், இது மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த தசாபுக்தி காலங்களில் பாதிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் மீனராசி. மீனராசி துதியை ஏகாதசி, சதுர்தசி திதி வரக்கூடிய நாளில் மீனராசி திதி சூன்யமாகும். அதோடைய அதிபதி குரு. ஆனாலும் அங்கே சுக்கிரன் இருந்தால் அங்கே சுக்கிரனுக்கு அது உச்ச வீடு. அப்போ சுக்கிரனுடைய காரகம் அங்கே பாதிக்கும். சுக்கிரனுடைய காரகம்னா மனைவி, மனிதர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு. அடுத்தது வாகனம். அது
வண்டி வாகனம் இல்லை, லக்ஸூரியஸான வண்டி வாகனங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் நல்லபடியாக கிடைக்கிறது. இங்கே கிரகங்களில் 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று இயற்கையிலே சுபகிரகம், இயற்கையிலே பாவகிரகம்னு ஒன்று. அடுத்தது லக்னத்துக்கு சுபர், லக்னத்துக்கு பாவர்னு 2 விதமாக இருக்குது. இங்கே லக்னத்துக்கு சுபராக இருந்து நல்ல வலிமையாக இருந்தாலும் அது திதிசூன்ய வீட்டில் இருக்கும்போது நல்ல பலனை சிறப்பாக தர முடியாது. அதுவே லக்னத்துக்கு பாவராக இருந்து திதிசூன்ய வீட்டில் இருக்கும்போது அவங்க சுப பலன் தருவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி திதிசூன்ய வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான யோகத்தை தரத்துக்கு முடியாது. இதுவே லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து திதிசூன்ய வீட்டில் இருக்கும்போது அவரால் பாதகத்தையும் நம்ம கொடுக்க முடியாததுனால நம்மளுக்கு அது நல்ல பலனையே தரும். இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டுட்டால் நம்மளுக்கு நல்ல யோகம்தான் கிடைக்கும். அதனால திதி மேலும் எந்த ஒரு கிரகமும் சூன்யம் அடைஞ்சாலும் அந்த கிரகத்தோட காலில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுவும் சுப பலனை தர முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கான உங்களுக்கான திதி தேவதை எதுன்னு தெரிஞ்சு அடுத்து அந்த திதிக்கான ஆக்டிவேஷனை பண்ணுறப்ப நல்ல பலன்களே கிடைக்கும். இப்போ நம்ம திதியோடைய அதிதேவதையை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திதியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரதமை திதி. பிரதமை திதியோடைய அதிதேவதை அக்னி. இந்த திதி பாட்டிமைன்னு சொல்லுவோம். இந்த திதியில் எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது, குறிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு சிவன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். இந்த திதியில் அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஓமம் வளர்த்துறது, இல்லைன்னா கோவிலில் போய் ஓமத்துக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யலாம். இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூன்யமாகும். அந்த 2 ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற எந்த செயலுமே இந்த திதி வர்ற அன்னைக்கு செய்யக்கூடாது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நோட் பண்ணுறவங்க வேணால் நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது துதியை திதி. இந்த திதியோடைய அதிதேவதை பிரம்மன் வழிபாடு செய்யலாம். அடுத்தது குறிப்பாக அம்பிகை வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான அடுத்த ஸ்டெப் பலன்கள் கிடைக்கும். இந்த திதியில் விரதங்கள் இருக்கலாம். புதுசாக வாங்கிய துணி நகை இதெல்லாம் வேர் பண்ணலாம், அணியிறது, இதெல்லாம் இந்த திதியில் ரொம்பவே சிறப்பு தரும். குறிப்பாக இந்த திதி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். இங்கே ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு 15 days பேக் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது. பட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன், செலக்ட் ஆகணும்னுட்டு. அப்போ நான் இந்த திதியில் போங்க, பர்டிகுலர் திதியில் அந்த செயல் செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே, ஏன்னா 2-3 அட்டெம்ப்ட் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்றதுனால அதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த திதிக்கான சூட்சுமத்தை பார்த்து சொன்னப்போ அவங்க பாஸ் அண்ட் ரிசல்ட் வரவே ரொம்ப ஹாப்பியானாங்க. அது மாதிரி எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பர்டிகுலர் திதியை பர்டிகுலர் செயலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த செயல் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் லைஃப்பில் நெட்டுன்றதுக்காக சொன்னேன். இந்த துதியை திதி வரக்கூடிய நாளில் தனுசு ராசியும் மீன ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான எந்த செயலும் செய்யாமல் இருப்பது நல்லது. மூணாவதாக திதியை திதி. இந்த திதியோடைய அதிதேவதை பராசக்தி. வடமொழியில் கௌரின்னு சொல்லுவாங்க. பெங்களூர் சைட்லேயும் அவ்வளோதான், கௌரி, மங்கள கௌரி, ஸ்வர்ண கௌரின்னு தான் சொல்லுவாங்க. பராசக்தின்னு அவ்வளோ கேள்வி நானும் படலை. இந்த திதியில் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த திதியில் பிறந்தவங்கள அதிருஷ்டசாலிங்கன்ட்டே சொல்லலாம். இந்த திதியில் எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். வீட்டில் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறதுக்கு இந்த திதியை யூஸ் பண்ணி வாங்கலாம். ஆடம்பரமான பொருட்கள்னால் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்,
சோஃபா, லக்ஸூரியஸான லைஃப்பை காட்டுறதுக்கான எந்த பொருளாக இருந்தாலும் இந்த திதியில் வாங்கும்போது சிறப்பு தரும். புதுசாக ஒரு காரியத்தை ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது இந்த திதியில் ஆரம்பிக்கலாம். இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியும் மகர ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் அவங்க லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது சதுர்த்தி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை விநாயகர். இந்த திதியில் சங்கடங்களை தீர்க்கறதுக்குன்னுட்டே இருக்கக்கூடிய ஒரு திதின்ட்டே சொல்லலாம். விநாயகர் வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். அதுவும் சங்கஷ்டார சதுர்த்தின்ட்டுன்னு இந்த திதி அன்னைக்கு கோவிலெல்லாம் விசேஷமாக பூஜையே நடக்கும். நம்மளுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை ஜெயிக்கிறதுக்கு இந்த திதி நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்கள் ஜாதகத்தில் யாருக்காச்சும் ஜாதகத்தில் கேது தோஷம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் குறைய ஆரம்பிக்கும். அதை இந்த வழிபாடு மூலிமா கம்மிப்படுத்திக்கலாம். அடுத்து இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியும் ரிஷபராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முக்கியமான செயலையும் செய்யும்போது கவனித்து செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பஞ்சமி திதி. பஞ்சமி திதியோடைய அதிதேவதை நாகம். இந்த நாக வழிபாடு நாக பஞ்சமி அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் பர்டிகுலராக அந்தந்த மாதத்தில் வர்றப்போ பக்கத்தில் இருக்கிற புத்துக்கு வழிபாடு செய்யும்போதும் நல்ல பலனே தரும். ஒருத்தருக்கு உடம்பு முடியாது இருக்கிற சூழ்நிலையில் இந்த திதி வரக்கூடிய நாளில் ஃபஸ்ட்டு மருந்து எடுத்துக்கிறப்ப அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கம்மி ஆகிறதுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு மிதுன ராசியும் கன்னி ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது சஷ்டி திதி. சஷ்டி திதின்னு சொன்ன திதியோடைய அதிதேவதை கார்த்திகேயன். சஷ்டினாலே 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். இந்த திதி பர்டிகுலராக புத்திர பாகியத்துக்கு ரொம்பவே விசேஷம். இந்த திதியில் சிற்பங்கள் வடிக்கலாம், புது வாகனங்கள் வாங்கலாம், ஒரு டீம் ஜாயினிங் பண்ணுறது, ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக ஒரு டீமை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த திதி அன்னைக்கு அதை பண்ணால் அந்த ஜாப் அந்த ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். அடுத்து இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மேஷ ராசியும் சிம்ம ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திதி சப்தமி திதி. சப்தமி திதியோடைய அதிதேவதை சூரியன். இங்கே சூரியன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு. அதிலும் 7 குதிரை பூட்டிய சூரிய பகவான் வழிபாடு இந்த திதியில் பிறந்தவங்க செய்யும்போது வாழ்க்கையில் ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும். அவங்க அப்பப்போ பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஃபோன்லேயோ எதுலையாச்சும் வைக்கிறப்ப அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் லைஃப்பில். ஆஃபீஸ் ஏதாச்சும் புதுசாக ஓப்பன் பண்ணுறது இல்லை புது ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இந்த திதியில் பண்ணலாம். வண்டி வாகனம்லாம் வாங்கலாம். புது ட்ரெஸ், நகை, துணிமணி இதெல்லாம் வேர் பண்ணுறது இந்த திதியில் ரொம்பவே நல்லது. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியும் கடக ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் இந்த திதி அன்னைக்கு எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்க்க போகிறது அஷ்டமி திதி. அஷ்டமி திதியோடைய அதிதேவதை ருத்ரன். ருத்ரன் 5 முகம் கொண்ட ருத்ரன் வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். அதுலேயும் குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு ரொம்பவே நல்லது. மனுஷனுக்கு தீராத பிரச்சனைன்ட்டு இருக்கும் காலகட்டத்தில் இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செஞ்சு ஒரு வழிபாடுன்னு செய்யும்போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசியும் கன்னி ராசியும் திதி சூன்யமாகும். அந்த 2 ராசிக்காரர்கள் ஆல்ரெடி சொன்னதே தான், லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயலையும் டெவலப்மெண்ட்டுக்கான செயலையும் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவமி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை வந்து அம்பிகை. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டேலண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த திதியில் ஒரு வழிபாடுன்னு செய்யும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த திதியில் பிறந்தவங்க ஸ்ரீராமன் சந்திரமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், ரொம்ப சிறப்பு தரும். நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன்ஸை இந்த திதியில் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது தசமி திதி. தசமி திதியோடைய அதிதேவதை வந்து யம தர்மராஜா. இந்த திதியில் சக்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த திதியும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திதியில் யாத்திரை போகிறது, தெய்வ வழிபாடுக்கானதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் திதி சூன்யமாகும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த திதியில் வாழ்க்கைக்கு தேவையான எந்த முக்கியமான டிசிஷன்ஸ், இதால் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகுன்ற டிசிஷன்ஸை தயவு செஞ்சு எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஏகாதசி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை வந்து மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு ரொம்பவே சிறப்பு தரும். இந்த திதியில் மேரேஜ் பண்ணலாம். சிற்பங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு சிற்பம் வடிக்கிறோம், ஒரு கோவிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு சிற்பம் வடிக்கிறோன்னா இந்த திதி யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லது. அப்புறம் நம்ம பாடியில் ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்ட்டு பர்டிகுலராக எடுக்கும்போது இந்த திதியில் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் திதி சூன்யமாகும். தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு எந்த முக்கியமான டிசிஷன்ஸும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து துவாதசி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை வந்து விஷ்ணு. மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்பவே நன்மையை கொடுக்கும். சிலை வடிப்பது, கோவில் சம்பந்தப்பட்ட செயல்கள், விரதம், பரிகாரங்கள், இது மாதிரியானதுக்கெலாம் இந்த திதி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் திதி சூன்யம் ஆகிறதுனால இந்த 2 ராசிக்காரர்கள் லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்தது திரியோதசி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை வந்து நந்தி தேவர். இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு சிவன் வழிபாடு, அதுவும் பர்டிகுலராக பிரதோஷ வழிபாடு நல்லது. புதுசாக ஒருத்தவங்கள வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம், ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோன்னா இந்த திதி யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு இந்த திதியில் வேர் பண்ணுறதும் ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புது ட்ரெஸ் வேர் பண்ணுறதுலாம் இந்த திதியில் பண்ணலாம். தெய்வ காரியங்களுக்கெல்லாம் இந்த திதி ரொம்பவே சிறப்பு. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் சிம்மம் 2 ராசியுமே திதி சூன்யமாகும். இந்த 2 ராசிக்காரர்கள் சொன்ன மாதிரி முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சதுர்தசி திதி. இந்த திதியோடைய அதிதேவதை வந்து காளி. இந்த திதியில் சுப காரியங்கள் செய்கிறது அவ்வளோவா தவிர்க்கிறது நல்லது. பட் இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு மந்திரங்கள் கற்றுக்கிறது, ஆயுதங்கள் செய்கிறது. இப்போ பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மிஷினரிஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை அதெல்லாம் ஆர்டர் கொடுத்து செய்ய வைக்கிறது, இதெல்லாம் இந்த திதியில் செய்யும்போது நல்லதாக இருக்கும். இந்த திதியில் தனுசு ராசியும் மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி இந்த 4 ராசிக்காரர்கள் திதி சூன்யமாகும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 ராசிக்காரர்களுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். மற்ற எல்லா திதிலையும் 2 ராசி தான் திதி சூன்யமாகும். இங்கே 4 ராசி திதி சூன்யமாகிறது. அந்த 4 ராசிக்காரர்களும் ரொம்பவே கவனமாக இருந்து அவங்களுடைய லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான எந்த டிசிஷனையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதியோடைய அதிதேவதை வந்து பராசக்தி. இந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு எல்லா சுப காரியங்களும் செய்யலாம்.
எல்லா சுப காரியத்துக்குமே ஏற்ற திதி. அது மட்டும் இல்லை, எல்லா ராசிக்காரர்களுமே செய்யலாம். ஏன்னா இந்த பௌர்ணமி திதியில் எந்த ஒரு ராசியும் திதி சூன்யம் ஆகாது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா காரியத்துக்கும் இந்த பௌர்ணமி திதியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம விரதம்னு இருக்கிறோம்னாக்கா இந்த திதியில் இருக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக அமாவாசை திதி. அமாவாசை திதியோடைய அதிதேவதை சிவசக்தி. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவசக்தினா சிவன் சக்தியோடைய ஐக்கியம் பண்ணிட்டு அமாவாசையில் மெயினாக பார்க்க போகிறது பித்ரு வழிபாடு ரொம்பவே விசேஷம். அதுலேயும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த திதியில் ரொம்பவே நல்லது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது நல்லது. தான தர்மம் பண்ணுறது அதெல்லாம் இந்த அமாவாசை திதியில் பண்ணலாம். சுப காரியங்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. அமாவாசை திதின்னு சொன்னால சிவசக்தி ஐக்கியம். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ ஒத்துமை குறைவாக இருந்தாக்கா இந்த திதியில் வழிபாடு பண்ணும்போது, சிவசக்தி வழிபாடு பண்ணும்போது ஒத்துமை ஏற்படும். அவங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த அமாவாசை திதியில் சிவசக்தி வழிபாடு ரொம்பவே நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இது ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. எல்லார் வீட்லேயுமே எப்படியும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். இந்த திதியை யூஸ் பண்ணி அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ஒத்துமையை கொண்டு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். எந்தெந்த ராசி நோட் பண்ணாதவங்களும் இருப்பீங்க. இப்போ தனித்தனியாக எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த திதின்ட்டு செப்பரேட்டாக சொல்கிறேன். நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு சஷ்டி திதி இல்லை, எந்த ஒரு செயலையும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. செய்யறதுல செய்யக்கூடாதுன்றதை தான் இப்போ சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு சஷ்டி திதி. அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு சதுர்த்தி திரையோதசி திதியில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. மிதுன ராசிக்காரர்கள் பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி திதி. கடக ராசிக்காரர்களுக்கு சப்தமி திதி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு திரிதியை சஷ்டி நவமி திரையோதசி தசமி இந்த திதிகளில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. கன்னி ராசிக்காரர்களுக்கு பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி திதி. துலா ராசிக்காரர்களுக்கு பிரதமை துவாதசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவமி தசமி. தனுசு ராசிக்காரர்களுக்கு துதியை சப்தமி ஏகாதசி சதுர்தசி. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு பிரதமை திரிதியை துவாதசி. கும்பராசிக்காரர்களுக்கு சதுர்தசி. கடைசியாக மீன ராசிக்காரர்களுக்கு துதியை ஏகாதசி சதுர்தசி. இந்த திதிகள் வரக்கூடிய அன்றைக்கி அந்தந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு லோனுக்கு கேட்க போகணும், ஒரு கடன் கேட்க போனால் கூட இந்த திதியில் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தராது. அதனால் ரொம்ப கவனமாக இந்த திதியை விட்டு மற்ற திதிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக திதியோடைய அதிதேவதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான எந்தெந்த திதியில் அந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்னா, லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு செயல் செய்கிறதுக்கும் முன்ன நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், குலதெய்வ வழிபாடு செய்வோம், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வோம், விநாயகர் மூத்த கடவுள்ன்னுட்டு அவருக்கு வேண்டுதல், சூரத்தேங்கெல்லாம் உடைப்போம். பட் இவ்வளோ பேர் வரம் கொடுத்தாலும் இந்த திதி சூன்யன்னு சொல்கிற ஒரு விஷயம் அத்தனை வரத்தையும் தடுக்கும். அவ்வளோ நெகட்டிவ் பவர் இருக்கிறது தான் இந்த திதி சூன்யம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க திதியை தெரிஞ்சு அந்தந்த திதிக்கான அதிதேவதையை தெரிஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணி நல்லா பலமாக வச்சுக்கிறப்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான எல்லா நன்மையும் நடக்கும். சார் ஸ்டார்டிங்லேயே சொன்னார், ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே, மாதா பிதா குரு தெய்வம் லைஃப்பில் நம்மளை அம்மா அப்பா தான் கைப்பிடிச்சி நல்ல வழிக்கு கூட்டும் போவாங்கன்னுட்டு. அதே மாதிரி தான் இந்த திதி வழிபாடும். திதி வழிபாடு நீங்கள் செய்ய அந்த திதி தேவதைகள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பாதைக்கு உங்களை கைப்பிடிச்சி கூட்டும் போகிற மாதிரி அவங்க உங்களை கூட்டும் போய் உங்கள் லைஃப்பை நல்ல வழிக்கு வழி நடத்துவாங்க. இதை யாரும் மிஸ் பண்ணிக்காமல் நோட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கவுங்க திதி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இன்னும் திதியோடைய சூட்சமங்கள் நிறையவே இருக்குது. சுப திதி, அசுப திதி, மத்திம திதின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது.
இது அப்புறம் திதி நித்திய வழிபாடுன்ட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ டைம் காரணமாக என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாததுனால இதெல்லாம் அடுத்தடுத்து வர கருத்தரங்கத்தில் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளருக்கும் இங்கே இருக்கிற ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸு, இந்த நிகழ்ச்சி பார்க்குற என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் இந்த டைமில் அவங்க திதி தேவதை உடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். எண்ணமும் செயலும் எப்பயும் ஒரே விதமாக இருந்தால் ஒரு செயல் செய்யும் போது அனைத்து காரியமுமே ஜெயமாகும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு, எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மனித நாடி அஸ்ட்ராலஜி நிறுவனர் நாடி சரவணன் சாருக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். மேடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசி தான் பழகிட்டு வர்றாங்க. ரொம்ப சரளமாகவே பேசுகிறாங்க. அதில் அவங்க தமிழ் வார்த்தையை எழுத்தை கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்து படிக்கும்போது அந்த சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அவங்க யோசிச்சு பேசுகிற மாதிரி தெரியும். ஏன்னா தப்பாக ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி அவங்க பேசின விஷயம் திதி உண்மையிலே பயங்கரமான அற்புதமான ஒரு ஆற்றலுங்க. இப்போ பஞ்சபூதங்களில் ஒன்று சேர்ந்து இயக்கம்தான், பஞ்சபூதங்களோட ஒன்று சேர்ந்த இயக்கம்தான் இறைவன். அந்த இறை சக்தி பிரபஞ்சத்துக்கு அப்படியே ஃபுல்லாக பரவும். பஞ்சபூதங்களோட இயக்கம் பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக பரவும். அந்த பரவக்கூடிய அந்த ஆற்றலை கிரகங்கள் கிரகிக்கும். அந்த கிரகங்கள் கிரகிச்சது அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் ஒளி கதிர்களாக பூமிக்கு கொடுக்கும். அந்த பூமிக்கு சேரும்போது இந்த சூரியனும் சந்திரனும் இவங்க 2 பேரும் தான் எந்த அளவுக்குன்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அதாவது கிடைக்கக்கூடிய வரத்தை எந்த அளவுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும், குறைவாக கிடைக்கணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரன் தான். இதை தான் ஜோதிடத்தில் காரக கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூரியன் தந்தை, சந்திரன் தாய். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம். குரு அப்படிங்கிறவர் இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு அவர் வேற. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு நல்வழி, தாய் தந்தை இல்லாமல் யார் ஒருத்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வழிகாட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. நீங்கள் 1000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட பழகினாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் உங்களுக்கான குரு. இதை எப்படி நிறைய பேர் எடுத்துப்பாங்கன்னா, ஒரு தொழில் கற்றுக்கிறது குரு பக்தியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு விறகு வெட்டுற வேலைக்கு போனால் கூட அந்த விறகை எப்படி வெட்டணும், இரும்பு அடிக்கக்கூடிய வேலைக்கு போனால் கூட அந்த இரும்பை எப்படி பிடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படின்னு முறைப்பிரகாரம் யார் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் கல்வி அப்படிங்கிற அறிவு. ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா எத்தனையோ பர்சன்ட் இருக்குது. +2 முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எத்தனையோ டீச்சரை கடந்து வந்துடுவோம். ஆனாலும் ஒரு டீச்சர் மட்டும் எப்பவும் மைண்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் யாராவது ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருப்பார். என்னப்பா பண்ணுறியா, அப்படி இருக்கியா, இப்படி இருக்கியா அப்படின்னு யாராவது ஒருத்தர் தான் கேட்பாங்க. அப்போ அவங்க தான் உண்மையான நமக்கான குரு. இந்த ஜோதிட உலகத்தில் பாருங்கள், ஜோதிட உலகத்தில் கிட்டத்தட்ட 65 பேர்த்துக்கு மேலே ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு முதல்ல கைப்பிடிச்சு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தது சலாவுதீன் அப்சர் ஐயா, எங்களோட குருஜி. சரிங்களா? சாரும் அங்கே தான் படித்தார், நானும் அங்கே தான் படித்தேன். சரிங்களா? அப்படிங்களாமா, சந்தோஷமா. பாருங்கள், அதாவதுன்னா இந்த குருஜி இருக்கார் இல்லைங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
10,000 மாணவர்களுக்கும் மேலே அவர்கிட்ட படிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர் பேர் சொல்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் தான். அவர் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர். இந்த ஜென்மத்தில் எப்படிங்க, இந்த உடம்புக்கு இந்த ஜென்மத்தில் பேர் சலாலுதீன் அப்சர். அது இந்த உடம்பு, புரியுதுங்களா? ஆனால் அந்த உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மா முன் ஜென்மத்தில், அதுக்கும் முன் ஜென்மத்தில் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இஸ்லாமியர், இவர் கிறிஸ்தவர், இவர் இந்து, இவர் செட்டியார், நாடார், கவுண்டர், இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா? அது இந்த ஜென்மத்தில் தான் நம்மளை அடையாளப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த உருவத்துக்கு அடையாளம் என்னங்க, நாடி சரவணா அப்படின்னு, சரிங்களா? ஆனால் அது யாராக வேணா இருக்கட்டும், நமக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு யாரெல்லாம் உண்மையாக கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு, சரிங்களா? அந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களில் நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது நவ கிரகங்களில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னு கேட்டால் சந்திரன், சூரியன். இந்த சந்திரன் சூரியன் 2 பேரும் நகர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள் வளர்பிறை காலங்கள், அப்படியே இணையக்கூடிய காலகட்டங்கள் தேய்பிறை காலகட்டங்கள். அப்படியே நேராக நின்று கை கொடுத்தா பௌர்ணமி, கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அமாவாசை. இது எளிமையாக மைண்டில் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் நல்லா இருக்கணும்னாலும் சரி, கெட்டு போகணும்னாலும் சரி, முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமண்டலம் வச்சுருப்பாங்க. அந்த கமண்டலத்துக்குள்ளே தண்ணி வச்சுருப்பாங்க. குடித்து ஜெபிச்சு நீ நல்லா இருடா அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. எத்தனை மாயாச்சல படத்தில் பார்த்துருப்போம். இந்த ஜெகன்மோகினி, விட்டலாச்சாரியார் படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புக்கு முடியாமல் அப்படியே ஒரு இளமை வாலிபம் பார்த்தீங்கன்னா முதுமை ஆயிடுவான். அப்புறம் அவங்களுக்கு வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சு தெளிச்சோடனே அப்படின்னு ஒரு சவுண்டு அப்படியே பழைய உருவத்துக்கு வந்துடுவாங்கன்னு காட்டுவாங்க. அப்போது அவங்க நல்லா இருக்கிறதுனாலும் நீர் இது வருதும், இதை கெட்டு போகிறதுனாலும் சபிச்சாங்கனாலும் அப்படி ஆகிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. அப்போ ரெண்டையும் தீர்மானிக்கக்கூடியது அந்த நீருக்கு இருக்கு. ஆரம்பத்திலே என்ன சொன்னாங்க, பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 சேர்ந்த இயக்கம் இறைவனா மாறுது. அங்க நீர் தான் முதன்மை. அந்த இதுல அந்த நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது திதி. இந்த திதியில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், பிரதம அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும், அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். மற்றதெல்லாம் பெருசாக இருக்காது, சஷ்டி இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் சங்கடகர சதுர்த்தி, இதெல்லாம் வருது. ஏன் வருது, எதுக்கு வருது? இப்போ சங்கடகர சதுர்த்தினா டபால்னு எல்லாம் விநாயகர் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாக போவாங்க, சங்கடமெல்லாம் தீருன்னு பார்ப்பாங்க. சஷ்டினா முருகர் கோயிலுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாரும் போயிட்டு இருந்தால் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அதுக்கு தான் இங்கே விஷயம். மேடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த திதியில பிறந்தா இந்த ராசி திதி சூன்யம். உதாரணத்துக்கு பிரதமை திதியில பிறகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துலா ராசியும் மகர ராசியும் திதி சூன்யம் ஆகும். இது அவங்க பிறந்த ஜாதகத்துல இந்த ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது செயல்படாத ஒரு தன்மையில வரும், ஓகேங்களா? ஆனா இந்த துலா ராசிக்காரங்களோ மகர ராசிக்காரங்களோ இந்த பிரதமை அப்படிங்கிற திதி வர்ற அன்னைக்கெல்லாம் ஒரு புது வேலைக்கு போயிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றது, ஒரு புதுசாக ஒரு வேலையை தொடங்குறது, இப்படி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா மாட்டிட்டு முழிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு திதியில எந்த ராசி திதி சூன்யங்கிறது எல்லா மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்பெஷலா எல்லாருமே ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாம் திதி சூன்யம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஒரு திதி சூன்யம் அப்படின்னா அந்த திதி சூன்யத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினா மட்டும் தப்புன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய திதிக்கு எந்தெந்த ராசி சூன்யம் ஆகுது அந்த ராசிக்காரங்க
தன்னோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான செயல்பாடுகள் செய்யக்கூடாதுங்கிறது நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னோட ராசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் தானுங்க. அப்ப உங்க ராசி எந்தெந்த திதிகள்ல செயல்படாது, அது இருட்டு விழுந்துச்சுன்னு சொன்னா கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், அதாவது ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள, பங்களா வீட்டுக்குள்ள கதவை நல்லா பூட்டிட்டு நீங்க என்ன கத்துனாலும் வெளியே கேட்காது. அது வழியே 1000 பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அந்த சவுண்டு கேட்டாதான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும். அப்ப அந்த திதி வழி விடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதான் மேடம் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க. உங்க ராசிக்கு என்னென்ன திதி வழி விடாது அப்படிங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க பையனை, உங்க குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்த போகலாம், காலேஜில் சேர்த்த போகலாம், வேலைக்காக முடிவெடுக்கலாம். இதுல இன்னொன்று முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொன்ன விஷயத்துல பாருங்க, இந்த ஆடை அணிகலன், இந்த புது ட்ரெஸ்ஸு, நகை, இதெல்லாம் கூட இந்தந்த திதியில தான் அணியணும் அப்படிங்கிறதும் ஒரு விசேஷம். மற்ற சம்பந்தம் இல்லாத திதிகள்ல, உங்க சூனியமான திதிகள்ல நீங்க வாங்கி போடுறீங்க, அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கும், ஆனா அது உங்க ராசிக்கு அது திதி சூனிய நேரமா இருக்கும். அப்ப நீங்க வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த நகை என்ன பண்ணும், கொஞ்சம் நல்ல பேங்க்ல போய் உட்காந்து வெளியே வரவே வராது. புரியுதுங்களா? யாரு ராஜா மாதிரி இருக்கலாம், யாரு சேவக மாதிரி இருக்கலாம், அடிமை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றது திதி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க மேடம். நீங்கள் பேசுனது ரொம்ப சந்தோஷம். எங்கள் மனித நாடி நம்ம ஜோதிட சொந்தங்களுக்கு நீங்கள் ஒரு புது தகவல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க.